என்ன சிப் பண்ணிக்கிட்டு கடற்கரையை ரசிக்கிறியா? வாவ், என்ன அவ்வளோ நல்லா தெரியுமா? என்னாச்சு, ஏன் அமைதியாயிட்ட? ஒன்றும் இல்லை, திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ லக்கி எப்படி? ஒன்றும் சொல்லாமையே நீ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா? சரி, நான் புறப்படுறேன். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன். பாய், ஐ லவ் யூ. ஓகே பாய், லவ் யூ டூ. கபில், இப்படி பயப்படுத்தாதேப்பா. சீக்கிரம் பண்ணு, மண்ணு காஞ்சிரும். போலாமா? போலாம். Such a mess, pa. It's okay. கவலைப்படாத, நீயும் கத்துப்ப. கத்துக்குடு, நான் கத்துக்குவேன். இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்ல. கொஞ்சமா கிரிப்பை சாஃப்டா வச்சுக்கணும். பாரு, இப்படி. இரவினை காட்டிலும் உன்னினவில் மூழ்கி உள்ளேன். எப்போது அன்புடன் கேள், என் நிலைமை என்னிடம் உன் புனகில் அடங்கி உள்ளது. என்னுள்ளத்தின் அமைதியே வாழ விரும்புகிறேன். உன்னுடன் தான் நம்பவில்லை என் இதயம், உன் தவிர வேறதையும். கொஞ்சம் கேளு என் அன்பே, என் இதயத்தின் குரலே. உன் இணையக்கார சொற்கள் என் மனதை தவறுந்ததே. உன் அரைக்குறை சொற்கள் என் மனதை தவறுந்ததே. சொன்னேன்ல, நான் கிரிப்பை கொஞ்சம் சாஃப்டா வச்சுக்கணும்னு. ரியா, ஒரு விஷயம் கேக்கட்டா? கேளு. துபாய் போன வாட்டி என்ன மறந்துட மாட்டல? உன்னை மறக்கணும்னு தான் போயிட்டு இருக்கேன். இப்படி ஸ்டூபிடா சொன்னேனா நீ? நீ என்னோட முதலாவது கல்யாணம். உன்னை நான் மறக்கவே முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ விராஜ் கல்யாணம் பண்ணலீனா நான் மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன். பாஸ்டாவே விட்டுரு கபில். உன் தெரபிஸ்ட் உனக்கு சொல்லவே இல்லையா கபில்? ஜஸ்ட் லிவ் இன் தி பிரசன்ட். சொல்லிதான் இருக்காங்க. ஆனா தேங்க்யூ. நான் திரும்ப திரும்ப யோசிப்பேன் எப்பயாவது நம்ம ஏன் டிவோர்ஸ் பண்ணணும். கபில், ஒரு ரீசன் இருந்தா சொல்ல முடியும்ல. இது ஒரு ஜோக், சரியா? சரிதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா ரிலேஷன்ஷிப்போட ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நம்ம கல்யாணத்தோட எக்ஸ்பைரி டேட் வந்துச்சு, நாம டிவோர்ஸ் எடுத்துக்கிட்டோம். சிம்பிள். எக்ஸ்பைரி டேட். நைஸ். எக்ஸ்பைரி டேட். ஆமா, இன்னைக்கு சண்டே. உன் அப்பாயின்மெண்ட் எப்படி கிடைச்சது? உன்னோட டாக்டர் எங்கேயும் கூட்டிட்டு போலியா உன்னை? அவருக்கு எமர்ஜென்சி ஆபரேஷன் வந்துச்சு. அவனோட பேஷன்ஸால நீ பேஷன்ஸா இருக்க வேண்டியதா இருக்கு. இட்ஸ் ஹிஸ் ஜாப். சரி, எப்படி இருந்தாலும் நான் உன்னோட பேக்கப் பிளான் தானே. நாட் அகேன் கபில். எப்படி காலையில ஃபோன் பண்ணி எனக்கு சொன்ன, ப்ளீஸ் ரியா லெட்ஸ் ஜஸ்ட் மீட் ஒன்ஸ் பிஃபோர் யூ கோ. எப்படி கெஞ்சினே? நான் ஒன்னு இங்க நடுங்கல ரியா. என் பாயிண்ட் ரொம்ப வேலிடா இருந்தது. இன்னைக்கு 7th ஆகஸ்ட் ரியா. இப்ப நம்ம ஒட்டுக்கா இருந்திருந்தா இது நம்ம 2nd anniversary-யா இருக்கும். நான் யோசிச்சேன், இன்னைக்கு நேரம் இருக்கு, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, மேடம் ஃப்ரீயா இருந்தா மீட் பண்ணல. நான் இப்ப ஏதாவது சொன்னேனா? நீ என்ன செய்யற கபில்? நீ அதெல்லாம் விடு, ஒரு விஷயம் சொல்லு. உன் ஹஸ்பண்ட் எப்படி ஒத்துக்கிட்டாரு? அவங்களுக்கு தெரியுமா நம்ம மீட் பண்றோன்னு? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? யாரு எக்ஸ் ஒய்ஃபோட டேட்டை பத்தி கேப்பா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பேசாம போக மாட்ட? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? விராஜ், அப்படி எப்படி நீ அவனை மென்டல்னு சொல்ற? ரியா, நீ உண்மையிலேயே பைத்தியம் ஆயிட்ட. அப்ப நான் என்னதான் தப்பு சொல்லிட்டேன்? ஒரு வருஷமா அவன் தெரப்பி எடுத்துட்டு இருக்கான். நீ ஒரு தடவை கூட யோசிக்காம அவனை மென்டல்னு சொல்லிட்டு இருக்க. நீ மென்டலாட்ட பேசுறது மறுபடியும் ஆரம்பம் ஆயிடுச்சு. ஆமா தெரியும் எனக்கு, நீ டாக்டர், ரொம்ப டீசென்ட் டாக்டர். பட் ஹவ் கேன் யூ சே தட்? விராஜ், கபில தெரப்பிக்கு அனுப்புறது உன் ஐடியா தான். டோன்ட் ஃபர்கெட். ஆமா, என்னோட தான். நான் நினைச்சேன் அவளோட மென்டல் ப்ராப்ளம் தீர்ந்துடுன்னு. அன்யூசுவல் டிமாண்ட் தான். அது என்னாச்சு? ஒரு நிமிஷம், அவளோட டேட்டோட எக்ஸ்வாலா ஐடியா தான். அது என்னாச்சுன்னு தெரியல. நான் என்ன லூசா? இல்ல சொல்லு.
ரியா சொல்லு. ஆ ஆஃப் கோர்ஸ் அவருக்கு தெரியும் நம்ம சந்திக்க போறோம்னு. ஹாய். Viraj, I can explain. No! யூ ஓகே? நான் தருகிறேன். நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன்ல, ஸோ ஐ குடன்ட் கெட் எனி கிஃப்ட், ஸோ ஆர்டர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் யா. இதெல்லாம் செய்யற அவசியமே அட. இல்லை. லெட்ஸ் see என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க நீ. நிறைய இருக்கு, பொறுமையா செக் பண்ணு. ஓ vodka, wine இதெல்லாம் இருக்கு வீட்டுல. ஆமா ரொம்ப இருந்தது, ஆனா உன்னோட ஃபேவரட் எதுவுமே இல்ல. Wow. அதுதான் நினைச்சேன் ஆர்டர் பண்ணிடலான்னு. இது வந்துடுச்சு நம்மளோட கிளாஸஸ். உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்லையா கேப்ஸ்? எல்லாம் நினைப்பு இருக்கு. ஆனா இது சொல்லு, இப்பயும் உன்னால 90 குடிக்க முடியுதா இல்ல இப்ப நீ கொஞ்சம் குறைச்சிட்டியா? காமிக்கிறேன். முதல்ல இதுல இருந்து ஸ்டார்ட் செய்யலாம். அப்புறம் நான் கொஞ்சம் என்வாயர்மெண்ட் செட் பண்ணிடுறேன். Take control. Oh God. வயிறு வலிக்குது. So fun. கபில், இந்த லாஸ்ட் டேட் என்னைக்குமே மறக்க முடியாது. இன்னும் எங்க முடிஞ்சிருக்கு? ஓ! இன்னொரு ரவுண்ட். ரியா, உன் கூட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது என் லைஃபோட பெஸ்ட் டைம். போய் சொல்றேன். தெரபிஸ்ட் கிட்ட கேட்டுக்கோ என் லைஃபோட பெஸ்ட் டைம் எதுன்னு. பெஸ்ட் டைமா? நைஸ். பட் கபில், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். கடந்து போன நேரம் எல்லாம் எப்பவுமே அன்பா, பெஸ்ட், பிரில்லியண்டா தோணும். ஆனா அந்த நேரத்துல, அந்த மொமெண்ட்ல நம்ம கூட நடக்கிறது எல்லாமே நம்மளால சகிச்சிக்க முடியாது. இல்ல டாக்டர், ரியாவோட விஷயமே வேற. சரி, நீ அவளை பத்தி என்ன நினைக்கிறேன்னு அவகிட்ட நீ சொன்னியா? ரிலேஷன்ஷிப்க்கு வேணா எக்ஸ்பைரி டேட் இருக்கு ரியா, ஆனா ஃபீலிங்க்கு கிடையாது. வா உள்ள வா. நில்லு விராஜ், நெல்லு கொஞ்சம்.
மஜாவா இருக்கு விராஜ். என்னால நடக்க முடியாது. வாரியா உள்ள போலாம். கபில், கபில், என்னது இது? தோற இது. தோற கபில், நான் கேலி பண்ணற மூட்ல இல்ல. என்ன செஞ்சிருக்க நீ? நான் என்ன பண்ணேன்? அப்ப மட்டும் நம்ம பண்ணும்போது நீ சொன்ன ஃபாஸ்டர் பேபி ஃபாஸ்டர். இப்ப எல்லாமே நான் தான் பண்ணேன். இது என்ன விஷயம்? கபில், உனக்கு நல்லாவே தெரியும் நான் மோதல இருந்து நான் நினைச்சேன் விராஜ் I would never do that. ஒரு நிமிஷம். இது உன்னோட ஃபோன் தானே? ஃபிங்கர். இது யாரோட ஃபோனு? ஃபோட்டோ யார் கிளிக் பண்ணா? ஃபோட்டோஸ்ல நல்லா வந்திருக்கு. கேளு, நீ என்ன நிஜமா ரொம்ப விரும்புற? உண்மையா காதலிக்கிறவங்களா இதெல்லாம் மறந்துடுவாங்க. நீ இந்த விஷயத்தை பத்தி கவலைப்படாத. நீ ஒன்றும் தப்பு பண்ணல. கபில், இது தோற எனக்கு வலிக்குது. நீ இத பத்தி கவலைப்படாத. இதெல்லாம் ஒன்றும் வலிக்காது. நீ கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரு. நான் Enough, சொல்றேன். கபில். விராஜ்க்கு தெரிஞ்சது நான் என்ன சாவடிச்சிடுவேன். ஒன்னும் பண்ண முடியாது. அவனால ஒன்னும் பண்ண முடியாது. அவன் வரத்துக்கு முன்னாடியே நீ செத்துருவியே. என்ன சொல்ற நீ? உனக்கு என்ன ஏறிச்சா? நான் ஒன்னும் பொய் சொல்லல. உன் சத்தியமா இப்ப வரைக்கும் நான் உன் மேல பொய் சத்தியம் பண்ணதே இல்ல. உன் வைன்ல நான் விஷத்தை கலந்துட்டேன். Enough, கபில். நான் ஒன்னும் கேலி பண்ணற மூட்ல இல்ல. நான் ஒன்னும் பொய் சொல்லல. நான் சொல்றது கேளு. ஐ லவ் யூ. நீ மட்டும் எனக்கு இல்லைனா வேற யாருக்கும் ஆக விட மாட்டேன். வேற யாருக்கும் ஆக விட மாட்டேன். வேற யாருக்கும் ஆக விட மாட்டேன். Get lost. கபில், ஏன் போய் சொல்ற? தோறையே. இந்த விஷத்தை தான் நான் கலந்த உன் ட்ரிங்க்ல. விடு என்ன? நீ நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் சோல்மேட். எப்படி பார்த்தாலும் உன் கல்யாணம் நடந்திருக்காது. எனக்கு உன் கூட இருக்கணும், புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது கேளு. சொல்றது கேளு. சத்தம் போடாத. சத்தம் போட்டேன்னா சீக்கிரம் செத்துடுவேன். இந்த டைமை என் கூட நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ணு. என் கூட நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ணு. சத்தம் போடாத. கபில், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சாவ போறேன்னா என்ன எதனால இப்படி கட்டி வச்சிருக்கேன்? நீ என்ன வேணும் உனக்கு? தெரியணுமா என்னன்னு? விராஜ், டுடே I slept with கபில். அதனால எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. இன்ஃபேக்ட் அவன் உன்னை விட ரொம்ப பெட்டரா இருக்கான். You can't even satisfy me. But he can. உன்னை மாதிரி ஒரு ஆளோட நான் இருக்க விரும்பவே இல்லை. I want a real man like கபில், not you. பாரு கபில், உனக்கு என்ன வேணுமோ உனக்கு கிடைச்சிருச்சுல. என்ன டாக்டர்கிட்ட போக விடு ப்ளீஸ். கபில், விராஜும் என்னை ஏத்துக்க மாட்டான்ல. விராஜ் இந்த வீடியோ பார்த்திருக்கும் போது எவ்வளவு டிப்ரெஸ் ஆயிருப்பான். அவனுக்கு தெரபிஸ்ட் தேவைப்படும். ஏன் தெரபிஸ்ட் கிட்ட பேச சொல்லிட்டா? வேணாம். எப்படிப்பட்ட மனுஷன் பண்ணி நீ என்கிட்ட சொன்ன? உன் தெரபிஸ்ட் சொல்லியிருக்கா நான் உன்னை மீட் பண்ணா உன் ஹெல்த் சரி போயிடும்னு. உனக்காகவே நான் உன்னை மீட் பண்ணறதுக்கு தயாராயிட்டேன். விராஜ்க்கு போய் சொல்லிட்டே இருந்தேன். நீ எனக்கு விஷத்தை கொடுத்துட்டிய. ஏன் கவலைப்படுற ரியா? அப்புறம் இப்போ கடைசி கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஒட்டுக்கா இருக்கலாமே, நல்ல விஷயங்களா பேசலாமே. நீயும் நானும் ஷட் அப் கபில். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
என்ன யோசிக்கிற நீ? நான் செத்துட்டா நீ தப்பிச்சிடுவியா? தப்பிச்சிடுவியா நீ? தூக்குல ஏறுவ நீ, தூக்குல. தூக்கா? We are soulmates. நீ இல்லாம நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? For our love. நீ என்ன சாகடிக்க பாத்தியா? நானே உன் கூட சாக தயாரா தான் இருக்கேன். ஒரு செம்மையான லவ் ஸ்டோரியா இருக்குல்ல நம்மளோடது. எல்லாரும் நம்ம காதலை பத்தி தான் பேசுவாங்க. லேலா மஜ்னு, ஹீர் ராஞ்சா, ரோமியோ ஜூலியட், ரியா கபில். நீ இவ்வளவு நேசிக்கிறியா என்ன? எனக்காகவே சாவறதுக்கு தயாராயிட்ட. இப்போ நேரம் முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் நீ விராஜ கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இல்ல கபில், விராஜா மறந்துடு நீ. நாம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போலாம். இப்போ சரி போயிடுவா. அப்புறமா once we are fine, அப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கலாம். சரியா? இல்ல ரியா, நாம சேர்ந்து வாழ முயற்சி செஞ்சிட்டோம் ரியா. யாரோ சொல்லியிருக்கிறாங்க, lovers should die together, make history. Here Ranja, Laila Majnu, Romeo Juliet, we are couple. நம்மகிட்ட எவ்வளவு டைம் இருக்கு சொல்லு. We have to fall and rise in love. சரி, நம்மகிட்ட எவ்வளவு டைம் இருக்கோ அதை என்ஜாய் செய்யலாம். சரியா? பாருது எப்படி இருக்கு. சரியா பாரு. நான் இப்பவே சேஞ்ச் பண்ணு. ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கட்டுமே. ரெண்டு நிமிஷத்துல வரேன். கதவு திறந்தே இருக்கட்டும். ரியா, இன்னும் எவ்வளவு டைம் எடுக்கும்? 5 நிமிஷம் வரேன். ரியா, கொஞ்சம் சீக்கிரம். ரியா,
இந்த காதல் வரிசையில் வீணாக இப்படி ஓடாதே, சிறிது கவனம் செலுத்து என் அன்பே. எது தொடர்கிறதோ அது இல்லை, யாவருக்கும் பிடிப்பு இல்லை, சிதறி போனார்கள் இதனில் பலர். இது இனிப்பான விஷயத்தை போல், இது போதையின் அலைகள் போல், மூழ்க வைக்கும் பெரும் போதைதான். இது ஆனால் பறக்கும் நெருப்பு போல், ஆனால் தோன்றும் குளிர் போல், அவதிப்படுவதும் இன்பம் போல். இதுதான் காதலின் அன்பே, சிறிது கவனம் சொல். ரியா, இது என்னது? எங்க போற? டாக்டர்கிட்ட போறேன். நீ தனியா சாவீங்க. ரியா தெர இத. ரியா விராஜ், தேங்க் காட் நீ வந்துட்ட. விராஜ், கபில்யா. இவன் தான் அவனோட கபிலா. விராஜ், நீ என்ன யோசிக்கிற? அப்படி இல்ல. அட சும்மா இரு. நீ என்ன பத்தி ஃபீல் பண்றது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விராஜ், டுடே ஐ ஸ்லெப்ட் வித் கபில். விராஜ், எனக்கு அதுல ஒரு வருத்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் விராஜ், அவன் உன்னை விட ரொம்ப பெட்டரா இருக்கான். யூ கான்ட் even satisfy me, but he can. உன்ன மாதிரி ஒரு ஆளோட நான் இருக்க விரும்பவே இல்லை. விராஜ், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு டாக்டர். எவ்வளவு குடிச்சிருக்க நீ? நீ ரொம்ப மோசம். உன்னால சரியா நடக்க கூட முடியல. ஹாய் டாக்டர் சார், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்க. இப்பதான் நாங்க ஆரம்பிக்கவே போனோம். இல்ல இல்ல விராஜ், இவன் பேச்ச கேட்காத. ப்ளீஸ் ப்ளீஸ் விராஜ். விஷம் தானே என்னோட காதல். இதுதானே நாம ரொம்ப நாளா பண்ணிட்டு வந்திருக்கோம். அடச்சி, ரொம்ப மோசம் ரெண்டு பேரும். என்ன பண்ணுமா பண்ணுங்க. விராஜ், விராஜ். விடு என்ன. காதலை தியாகம் பண்றது மரணத்துக்கு ரொம்ப சமம். வாழ்த்துக்கள். இப்ப கவலை இல்லாம துபாய் போகலாம். Well, history is created by lovers who die together. Heer Ranja Madri, Laila Majnu, Romeo and Juliet. ரியோட காதல். காதல் அழியாம இருக்க இறக்கிறது ரொம்பவே முக்கியம். சொல்லப்போனா இதெல்லாம் உண்மையான காதலை பத்தின விஷயம். இந்த காலத்துல அதெல்லாம் எங்க? சரி, உன்னோடதும் ரியாவோட லவ் ஸ்டோரியும் முடிஞ்சு போச்சு. பட் ஐல் சஜஸ்ட் நீ அவளுக்கு உன்னோட மனசுல இருக்கிறத சொல்லிடணும். மேபி ட்ரை ஆஸ்கிங் ஹர் அவுட் ஆன் அ லாஸ்ட் டேட். ஒருவேளை ஏதாவது நடக்கலாம். இந்த காதல் வரிசையில் லாஸ்ட் டேட். ஓடாதே, சிறிது கவனம் செலுத்து என் We are couple. அன்பே. எது தொடர்கிறதோ அது இல்லை, யாருக்கும் ரியா, இல்லை, கபில். சிதறி போனார்கள் ரியா, இதனில் பலர். கபில். இது இனிப்பான பாவம் கபில். விஷயத்தை போல், அவன் இது புரிஞ்சுக்கவே இல்ல. போதையின் அலைகள் நம்ம போல், காதலை நிறைவேத்த வைக்கும் பெரும் அவங்க சாகிறது ரொம்ப முக்கியம். இது சரி, வா அனல் போலாம். பறக்கும் நெருப்பு போல், ஆனால் தோன்றும் குளிர் போல், அவதிப்படுவதும் இன்பம் போல். இதுதான் காதலின் அன்பே, சிறிது கவனம் சொல்.
என் அன்பே